கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தெய்வ கிருபையும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நம் ஒவ்வொருவர் மேலும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்க, அவரை நோக்கி பார்க்க, அவருடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகா பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் வல்லவர், நல்லவர், பெரியவர், மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க அப்பா பிதாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடு உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வேத வசனங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்வீராக. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் 31வது கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடுவோம். உங்கள் வீடுகளில் இருக்கிற கீதங்களும் கீர்த்தனைகளும் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 31வது கீதத்தை நாம் பாடுவோம். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், நாம் அவற்றை விட்டு விலகி ஆண்டவருக்கு சித்தமான நியாயத்தையும் நீதியும் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். வேதவசனம் சொல்கிறதை கேளுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவன் நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் குரதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பதாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை, அக்கிரமங்களை அவர் சந்ததியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் என்னுடனே கூட சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பதை எங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் புறமே 1000 பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் நிதய பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களாகிய கட்டுகளில் இருந்து எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்திரம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வேத பகுதி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இது நிமித்தம் அவருடைய கூடாரத்தை நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு,
அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பொய்த்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு சுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுதும் நாம் திருவசனம் சொல்ல கேட்போம். ஆசிரியர் பணியே அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதும் தரித்திருக்க கடவன். In English, minister in ministering, the teacher in teaching, the escorter in escortation. Romans 12:7 and 8. Amen. நித்தியத்தின் கூறிய போஜனம். என் மாம்சத்தை புசித்தேன், இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 உண்டாகும். ஆசிரியர் பணியை அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகும். ஆசிரியர் பணியே அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். ஆசிரியர் பணியே அருட்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். தேங்க்யூ. ஆசிரிய பணியே அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதித்தலிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்லுதலிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். நித்தியருக்குள்ளே போஜனம். என் மாம்சத்தை புசித்தேன், என் இரத்தத்தை பானம் பண்ணிக்க நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 முன்பாகம். ஆசிரியர் பணி அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8. ஆசிரியர் பணியே அறப்பணி. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7-8 முன்பாகம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்போதாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 646 பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 646 வாதையுற்ற மீட்பரே என்கிற கீதத்தை நாம் பாடுவோம்.
பிரியமானவர்களே, இந்த வேளையில் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம், ஆண்டவரை துதிப்போம், தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். ஆண்டவர் இன்னும் நம்மை வழி நடத்துவாராக. இதனாலும் ஆசிரியர் பணியை குறித்து சிறு பிள்ளைகள் வேத வசனம் சொன்னதை நாம் கேட்டோம். இந்த ஞாயிறு ஆசிரியர்கள் ஞாயிறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனாலே நாம் விசேஷமாக ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் சிற்பிகள். மாணவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கல்வி அறிவு அது அநேக எதிர்காலங்களை உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆசிரியர்கள் இன்னும் மாணவர்களை நேர்வழியில் நடத்தவும், இன்னும் அவருடைய எதிர்காலத்தை நேர்த்தியாய் வடிவமைக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா காலகட்டத்திலும் தனியார் பள்ளிகளிலே இன்னும் மற்ற பள்ளிகளிலே வேலை செய்து இப்பொழுதும் வருமானம் இல்லாமல் தவிக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்கள் குடும்பத்தையும் நடத்த நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் நாம் சற்றே இன்னொரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசித்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த வசனங்கள் நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த 27ஆம் சங்கீதம் தாவீது யுத்த களத்தில் பாடின ஒரு சங்கீதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த களத்திலே அவர் ஒரு பெரிய இருளுக்கு மத்தியிலே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதே போல யுத்த காலத்திலே அவர் ஆண்டவரிடம் ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேட அவருக்குள் இருந்த வாஞ்சை இப்படியாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலம் அது ரொம்ப டெக்னாலஜிக்கல் இரா என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்பத்தின் காலமாக இருக்கிறது. எதையுமே காத்திருக்க நேரமில்லாத சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஒரே பிஸி ஷெடியூலுங்க, அங்கே அந்த வேலை, இங்கே இந்த வேலை, என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். காலத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறோம் இல்லையா, 2 நிமிஷத்தில் நைட் டின்னர் ரெடி, 2 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவ்வளோக்குள்ள மக்களால் அதற்கு மேலே காத்திருக்க முடியாது என்கிற சூழ்நிலை. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், அந்த மருத்துவருக்காக நாம் காத்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம் சரியான மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திராவிட்டால் நம்முடைய வாழ்வு a big question mark. என்ன நடக்கும் நம்மால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? அதை தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தியானத்தில் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஜெபத்தில் காத்திருப்போம், நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த தியானம். தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசி மட்டும் வேத வசனங்களை தியானித்து கொண்டு அதை கற்றுக்கொண்ட காரியங்களை மனதிலே அசை போட்டு கொண்டு இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி நாம் தியானத்தில் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் இப்படியாக இருக்க வேதம் நமக்கு கற்றுக்கொள்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு நாம் பார்க்கும் பொழுது 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம் சொல்கிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அவர் நம்மளை விட ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்திருப்பார். ஏன்னா he was a king of the nations.
பெரிய தேசங்களுக்கு 10 கோத்திரங்களுக்கு ராஜா, 12 கோத்திரங்களுக்கு ராஜா. அவரை சந்திக்க அநேகர் வந்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு நேரமில்லாத சூழ்நிலை நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு ராஜா இவ்வளவு பிரியமாய் இருப்பார், நாள் முழுவதும் ஆண்டவருடைய வேதத்தை குறித்து அவர் தியானித்துக் கொண்டே இருப்பார் என்று சொன்னால், நாம் எம்மாத்திரம்? நாம் அதற்கென்று நேரம் ஒதுக்கி அவருடைய வேதத்தை தியானிக்க நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 55:17 சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மை அல்லவா? நாமும் இதே போல தியானத்தில் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபத்திலே காத்திருங்கள், தியானத்திலே ஆண்டவரோடு உரையாடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவருடைய சீஷர்களால் முடியாமல் போயிற்று. இயேசு என்ன செய்ய பாருங்க, அவருடைய கடைசி நேரம், அவருடைய சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படும் நேரம் மட்டும் அவர் இந்த காத்திருக்கும் நேரத்தை தெரிந்து கொண்டார். எல்லாரும் தூங்கி வழிகிற நேரம், ஆனா அது இவருக்கு காத்திருக்கும் நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள இந்த காத்திருக்கும் நேரம் அவருக்கு உதவியானது. இப்படியாக நாமளும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு இடைபட ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதே போல நாம் தெய்வ வழிநடத்தலுக்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் காத்திருக்க வேண்டும். அதே போல தெய்வ வழிநடத்தலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் பல்வேறு சூழ்நிலையில் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் காத்திருந்து ஜெபிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை பாருங்கள். ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணபடியே தன்னுடைய வாக்கை காத்திருந்து சுதந்திரித்துக் கொண்டான் என்று சொல்லி எபிரேயரை ஆக்கியோன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். அம்மட்டும் தேவனுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அது எப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் இரவும் பகல் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களை வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் they were blessed people. How they were led by God. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி? அவர்கள் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டபடியால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறாங்க. என்னாகும் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வசனங்களிலே நாம் இதை இன்னும் தெளிவாக காணலாம். வனாந்தரத்திலே தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது எங்கே போகணும், எந்த பாதையில் போகணும், எப்படி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நீ இங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு அவர்களுக்கு டைரக்ஷன் பண்ணார். எப்படி? பாளையத்தின் முன்பதாக மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்களாம், எக்காலம் ஊத ஆரம்பிப்பார்கள். ஜனங்கள் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மேகம் எங்கே மூவ் ஆகுதோ அங்கே அவங்க போகணும். அப்படித்தான் ஆண்டவர் அவர்களே வழி நடத்தினார். அந்த மேகம் வர்றவரை அவங்க காத்திருப்பாங்க. அந்த மேகத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதே போல பிரியமானவர்களே, நாம் அந்த காத்திருந்து ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். வேதவசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரத்யட்சமாக தரிசனங்கள் மூலமாக இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வழிநடத்தலை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். நாம் காத்திருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ரோமர் 8:14 சொல்லுகிறது. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னொரு காரியத்திற்கு முக்கியமாக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இதற்காக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக.
ஒருவேளை அவருடைய முதல் வருகைக்காக 2 பேர் காத்திருந்ததாக வேத புத்தகம் சொல்கிறது. அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியான வயோதிப தாயாரும், அதே போல சிமியோன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதனும் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களில் ஏந்தி அவரை ஆசீர்வதிக்கவும், அவர்கள் தங்கள் காத்திருந்த நேரத்தை கண்டு களிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் பிரியமானவர்களே, இயேசு மறுபடியும் வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய வருகையில் அவரோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணுகிறபடி அவர் தமது வருகையை குறித்து தாமதியாமல் நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக காத்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவருடைய வழியை, ஆண்டவருடைய வருகைக்கான வழியை நாம் செவ்வாய்ப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள், மற்றவர்களை வாழ்த்துவது எப்படி என்று சொல்லி. மாராநாதா என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி வாழ்த்துவது வழக்கமாகிறது. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதனுடைய பொருள் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவோடு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளது. இந்த வாஞ்சை இந்த காலகட்டத்தில் நமக்குள்ள இருக்கிறதா? இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் ஒரு முறை தன்னுடைய வெள்ளை மாளிகையிலே ஒரு நபரை அவர் சந்திக்க அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நபர் முதல் ஆளாக நான் ஆப்ரஹாம் லிங்கனை சந்திக்க வேண்டும், அதிபரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அதனால அதற்குரிய அனுமதியும் கொடுக்கப்பட்டது. அவர் வந்தார். முதல் நபராக அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வந்தார். ஆனால் அங்கு ஆப்ரஹாம் லிங்கன் யாரோடோ பேசிக்கொண்டிருக்கிற சத்தம் கேட்டது. இவருக்கு ஒரு பக்கத்தில் இவருக்கு மனவேதனை. கதவு திறக்கப்பட்டவுடன் உள்ளே சென்றார். நான் தான் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், நீங்க எப்படி இன்னொரு நபருடன் பேசிக்கொண்டிருக்கலாம்? அவர் சொன்னார், நான் என்னுடைய அலுவலக வேலைகளை ஆரம்பிக்கும் என்பதாக நான் ஆண்டவரோடு என்னுடைய நேரத்தை செலவிடுவது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது வழக்கம். எனவே தான் நான் அவரோடு இந்த நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு நாட்டின் அதிபர் இதை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், கருத்துள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், நாம் எந்த அளவு ஆண்டவருக்கு காத்திருக்க நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோம்? யோசித்து பார்ப்போம். நாம் இன்று தியானித்தது போன்று தியானத்தோடு ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். தேவ வழிநடத்தலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படியாக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் காத்திருக்க நமக்கு ஏற்ற மனநிலையை கொடுத்து நாம் அவரை அண்டிக் கொள்ளவும், அவருடைய வருகையிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் நாம் யாவரும் 660வது கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடுவோம். 660 வருவார் விழித்திருங்கள் என்கிற கீதத்தை நாம் பாடுவோம். வருவார் விழித்திருங்கள், இயேசுநாதர் வருவார் விழித்திருங்கள். வருவார் விழித்திருங்கள், இயேசுநாதர் வருவார் விழித்திருங்கள். வருவார் விழித்திருங்கள். பெரியவ சிறியவ பேதைய மேதைய சருவர்க்கு நடு தீர்த்து தாகுபலன் அளித்திட வருவார் விழித்திருங்கள். இயேசுநாத வருவார் விழித்திருங்கள். வருவார் விழித்திருங்கள்.
பெரிகையாலண்ட பித்திகளும் கூலுங்க பெரிய கால தோனியா பேகணங்கள் கலங்க பெரிகையாலண்ட பித்திகளும் கூலுங்க பெரிய கால தோனியா பேகணங்கள் கலங்க தாரணியோர் மலங்க தமை பற்றினோர்களும் சீர்நிறை தூதரும் சேர்ந்து சூழ்ந்திலங்க வருவார் விழித்தீருங்கள் இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள் வருவார் விழித்தீருங்கள் வானம் மடமடங்க வையகம் கிடுகிடங்க ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுங்க வானம் மடமடங்க வையகம் கிடுகிடங்க ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுங்க மானமின்றி வாழ்ந்த மாபாதகரடங்க ஞானகானம் பாட நல்லோர் சபை தோடங்க வருவார் விழித்தீருங்கள் இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள் வருவார் விழித்தீருங்கள் துன்புற்றோர்க்கு ஜீவ இன்ப கனிகள் ஊட்ட தொண்டு செய்யன்பர்க்கு அண்டர் மோடிகள் சூட்ட துன்புற்றோர்க்கு ஜீவ இன்ப கனிகள் ஊட்ட தொண்டு செய்யன்பர்க்கு அண்டர் மோடிகள் சூட்ட அன்பற்றோரை நரக வன்புதியில் வாட்ட அத்தனை சேர்ந்தோரை நித்திய கதியில் கூட்ட வருவார் விழித்தீருங்கள் இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள் வருவார் விழித்தீருங்கள் விசுவாசிகள் தம்மை மெச்சி புகழுதற்கும் மேலா மோட்ச தலதோ சால மகிழுதற்கும் விசுவாசிகள் தம்மை மெச்சி புகழுதற்கும் மேலா மோட்ச தலத்தோ சால மகிழுதற்கும் விசுவாசையினரை வியவாதிகளுதற்கும் வெண்ணோர் குழாங்கள் சூழ அண்ணல் கிறிஸ்தரச வருவார் விழித்தீருங்கள் இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள் வருவார் விழித்தீருங்கள் இயேசுநாத வருவார் விழித்தீருங்கள் வருவார் விழித்தீருங்கள் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம். அப்பா,
இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்க்க உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே நாங்கள் உம்மோடு செலவிடுகிற நேரம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அறிந்து கொள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக எங்கள் வாழ்க்கையை அதற்கேற்றாற்போடு நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். 2 கோடிக்கும் அதிகமானோர் இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு அற்புத விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரத்திலே இந்த கொரோனா நோயின் தாக்குதல்கள் எங்களை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொரோனாவினாலே பலியான ஆண்டவரே எங்களது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் திரு வசந்தகுமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதை போன்ற உயிர்களுடைய அநேகர்கள் தங்கள் உயிரை விட்டு கொண்டிருக்கிற தகவல்களை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே இந்த பொல்லாத மரணங்களை விட்டு ஆண்டவரை நீர் எங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த நேரத்தில் ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நோயின் தொற்றுக்கு காரணமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரணங்களையும் தேவன் எடுத்து போட்டு தொற்றை ஆண்டவரை எங்கள் பகுதியிலே இல்லாத அளவுக்கு தேவன் மாற்றிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். டெத் ரேட் எல்லாம் குறையணும் சுவாமி. தேவன் உதவி செய்யுங்கப்பா. சீக்கிரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவன் உதவி செய்யுங்க. எங்கள் ஆலயங்கள் முழு அனுமதியோடு திறக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 1ஆம் தேதியில் அதுக்குரிய அறிவிப்புகள் வரும் என்று காத்திருக்கிறோம். தேவன் முடிசத்தின்படி செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா அதே போல இன்னும் நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பீராக. தேவைகளை சந்திக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி நான் மகிமைக்கு எதுவாக முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்க மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் மறுமரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you all.